Ideal students, this is class 12 maths chapter 2 exercise 2.4 la question number 6 பார்க்க போறோம். Find the least value of positive integer n for which root 3 plus I power n இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்கு பவர் வந்து n வந்திருக்கு. அந்த n-க்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியலாகவும் பியூர்லி இமேஜினரியாகவும் எனக்கு கிடைக்கும். இதுதான் கேள்வி. ஓகே, இப்போ n is positive integer. அப்போ n belongs to நேச்சுரல் நம்பர். ஓகேவா? பாசிட்டிவ் இன்டிஜர்னா நேச்சுரல் நம்பர். அப்போ என்னக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்கலாம்? 1 2 3 4 இப்படி வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இங்கே எடுத்து எழுதுறேன். ரூட் 3 + I அதுக்கு பவர் n. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரூட் 3 + I பவர் 1 கொடுத்தேன்னா அது அப்படியே வரும். ரூட் 3 + I ரூட் 3 + I பவர் 2 கொடுத்தேன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். அப்போ ரூட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு I ப்ளஸ் I ஸ்கொயர். அப்போ என்ன வந்துடும் பாருங்க, ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணா 3, ஐக்கு ஸ்கொயர் பண்ணா -1, இது ஒரு 2 ரூட் 3 I. ஓகே, ஆகக்கூடி 2 + 2 ரூட் 3 I பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டுமே வருது. இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் ரெண்டுமே வருது. அடுத்த பவர் ரூட் 3 + I பவர் 3 கொடுக்குறேன். இது என்ன ஃபார்முலா? என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாமா? a + b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a³ + 3a² b + 3ab² + b³. ஸோ ஃபார்முலா பிரகாரம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. அப்போ a³ ரூட் 3³ ப்ளஸ் 3a² b 3 இன்ட்டு ரூட் 3 ஸ்கொயர் இன்ட்டு I. அப்புறமா 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக ரூட் 3 இன்ட்டு b ஸ்கொயருக்கு பதிலாக I ஸ்கொயர். அதுக்கப்புறம் b³, அதாவது I³. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. பாருங்க, ரூட் 3³ 3 ரூட் 3, ரூட் 3 ஸ்கொயருக்கு 3, இன்னும் ரூட் 3க்குனால 3 ரூட் 3. இங்க என்ன வரும் பாருங்க, பிளஸ் ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணா 3 வந்துடும்ல. அப்போ 3 இன்ட்டு 3 9I. அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் பாருங்க, 3 ரூட் 3 I ஸ்கொயருக்கு ஒரு -1 வரும். அப்போ -3 ரூட் 3. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ -3 ரூட் 3, ஏன்னா I ஸ்கொயருக்கு -1. அடுத்து I³ என்ன வரும்? -I வந்துடும். ஓகேவா? ஸோ I³ ஒரு -I போட்டாச்சு. இப்போ இது ஒன்று ப்ளஸில் ஒன்று மைனஸில் கட் பண்ணிக்கலாம். 9Iயில் ஒரு I கழிச்சிட்டோம்னா 8I. ஸோ நான் பவர் இங்கே என்னக்கு பதிலாக 3 கொடுக்குறச்ச எனக்கு 8I கிடைக்குது. தேர்ஃபோர் வென் 8I பாருங்க, பியூர்லி இமேஜினரி. ஓகேவா? I பார்ட் மட்டும்தான் இருக்கு, இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ பியூர்லி இமேஜினரி. ஸோ இங்கே எழுதிடலாம், வென் n = 3 தென் z is பியூர்லி இமேஜினரி. ஓகே, இங்க ஜட்ன்னு எடுத்துருக்கணும். z = ஓகேவா? z is பியூர்லி இமேஜினரி. இப்போ நீங்க 5 கொடுத்தாலும் 4 கொடுத்தாலும் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். நான் ஸ்ட்ரெயிட்டா ரூட் 3 + I பவர் 6க்கு போயிடுறேன். ஓகேவா? 4 கொடுத்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகும், ரெண்டு பார்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். 5 கொடுத்தாலும் ரெண்டு பார்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூபுக்கு வந்துடுறேன். பாருங்க, ரூட் 3 + I பவர் 3 அதுக்கு பவர் 2. பாருங்க, இது ரெண்டும் ஒன்று தான். பவருக்கு பவர் வந்தால் மல்டிப்ளை பண்ணும். 2 3 சார் 6, அதே பவர் தான். ஓகேவா? சரி, இப்போ நான் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். பாருங்க, ரூட் 3 + I பவர் 3க்கான வேல்யூ தான் 8I. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற திங்க்கு பதிலாக 8I போட்டுக்கிறேன், அதுக்கு பவர் 2 போட்டுக்கிறேன். ஓகேவா? புரியுதுங்களா? சரி, 8க்கு தனியாக பவர், ஐக்கு தனியாக பவர். 8 ஸ்கொயர் 64, I ஸ்கொயர் வந்து -1. ஸோ ஆகக்கூடி எனக்கு -64 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. எப்போ? வென் n = 6. ஓகே, இது எழுதிடலாமா? தேர்ஃபோர் வென் n = 6 தென் z is real. z is real. பாருங்க, இது ரியல் பார்ட் மட்டும்தானே, இதுல I இல்லவே இல்லை. இது வந்து ரியல் தான். ஓகேவா? ரியல் நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ when n = 6 then z is real. Okay, thank you students.